Hello, வணக்கம். Welcome to Crochet and Kisses. இன்னைக்கு நம்ம first basic என்னன்னு பாப்போம். அதாவது crochet ஓட basics. crochetக்கு first நம்ம வந்து slip knot போடணும். அது ஒண்ணுமே இல்ல. நாம சாதாரணமா yarn வந்து இந்த மாதிரி பிடிக்கணும். yarn வந்து இந்த மாதிரி பிடிச்சிருக்கிறப்ப இந்த சின்ன சைஸ் இருக்கு. சின்ன சைடு இருக்கு இல்லையா? ஒன்னு வந்து பாலோட ஒண்ணா இருக்கும். அதுல சின்ன சைஸ் இருக்குல? சின்னதை வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிட்டோம்னா சின்னது வந்து மேல இருக்கும். சின்ன சைஸ் சின்னதா இருக்கிறது வந்து மேல இருக்கும். அத வந்து மேல இருக்கிறத நம்ம கீழே எடுத்துட்டு போறோம். கீழே எடுத்துட்டு போனோம்னா ஒரு லூப் வருதா? இது நம்ம ரோல் பண்ண ஒரு லூப் வருதா? அந்த லூப் வழியா கீழே எடுத்துட்டு போனதை நாம வெளியே எடுக்கிறோம். crochet hookல வெளியே எடுக்கலாம். அதை பிடிச்சிட்டு நம்ம ஒரு இந்த மாதிரி இழுத்தோம்னா ஃபார்ம் ஆயிடும். நாட் ஃபார்ம் ஆயிடும். இதுதான் ஸ்லிப் நாட். இது வந்து வேற வேற மாதிரி நிறைய டைப்ஸ்ல போடுவாங்க. அண்ட் இதுதான் எனக்கு ஈஸியஸ்ட் மெத்தடா தெரியுது. ஸோ அதனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்லிப் நாட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இது ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் லூஸா தான் இருக்கணும். அதுக்கு ரொம்ப தொலைதொலை இருக்காதுங்க. கொஞ்சம் லூஸா. எவ்வளோனா இந்த மாதிரி யான் அந்த லூப்புக்குள்ள நீடில் வந்து ஃப்ரீயா போயிட்டு வர மாதிரி இருக்கணும். அப்படி போயிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அது கரெக்ட் சைஸ்ன்னு அர்த்தம். இது பண்ணதுக்கு அப்புறம் இது ஸ்லிப் நாட். ஸ்லிப் நாட் அந்த லூப்ல நாம நீடில் வச்சிருக்கிறோமா? அடுத்த பேசிக் என்னன்னா, யான் வந்து நம்ம எப்படி பிடிக்கணும்ன்றது. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல யான் இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி விரல வந்து 2 சுத்து சுத்திக்கோங்க. இப்படி சுத்துறது ரொம்ப இப்படி இறுக்கமா பண்ணணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப அதுக்கு தலன்னு விடாது. எல்லாமே வந்துட்டு crochet பொறுத்தவரைக்கும் எதுவுமே ரொம்ப டைட்டாவும் போட வேண்டாம், எதுவும் லூஸா இருக்கட்டும். அப்படியே ஃப்ரீயா ஒரு இதுல ஒரு ஃப்ரீயா நம்ம இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். இப்படிதான் நம்ம யானை வந்து ஃபுல் ப்ராஜெக்ட் இப்படிதான் நம்ம பிடிப்போம். இது ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி பிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஒரு 4 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப ஃப்ரீயா ஆட்டோமேட்டிக்கா கையை அந்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹூக் வந்து எங்க பிடிக்கணும்ன்றது எல்லா நீடில்ஸ்லுமே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பிடிச்சிக்கலாம். அப்படி இல்ல அந்த மாதிரி நீடில் இல்ல அப்படின்னாலும் நாம வந்து இந்த மாதிரி ஹூக்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற மாதிரி இப்படி பிடிச்சுக்கணும். இப்படி பிடிச்சுக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த யான் வந்து இந்த ஸ்கைலி பிடிச்சிடறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீடில் வந்து இந்த பக்கமா உள்ளார் பக்கமா இது உள்ளார் பக்கமா எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வந்து ஒரு சுத்து சுத்திக்கிறோம். சுத்திட்டு இந்த இப்ப இத வந்து இந்த நாட் போட்டோம் இல்லையா, அந்த நாட் வந்து இப்படி இந்த விரல் இந்த 2 விரல் வச்சு இந்த நாட் இப்படி பிடிச்சுக்கணும். இவ்வளவுதாங்க. அடுத்து திரும்ப பாருங்க. இந்த மாதிரி உள்ள எடுக்கிறோம். யான் வந்து ஒரு தடவை ரோல் பண்ணிக்கிறோம் ஹூக்ல. அதை எடுத்துட்டு வரோம். இந்த லூப் வழியா வெளியே எடுத்துரும். இதுதான் செயின். இந்த மாதிரி நாம வந்து ஃபர்ஸ்ட் 10 செயின்ஸ் போடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு வரோம். எடுத்து அந்த லூப்ல உள்ள விட்டுறோம். இப்படி நம்ம பிடிக்கும் போது இப்படி நம்ம பிடிக்கும் போது இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் செயின். திரும்ப வேணா போட்டு காட்டுறேன். வேற ஏதோ சிங்கிள் கலரா இருக்கனால ஒரு சிலர் புரியுறதுக்கு இதா இருக்கும். ஐ திங்க் சோ. ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போடலாம். ஒரு லூப் ஃபார்ம் பண்றோம். அந்த லூப் வழியா யான் வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துட்டு நாட்டை டைட் பண்ணிக்கிறோம். இது ஸ்லிப் நாட். ஸ்லிப் நாட் இப்ப போட்டாச்சு. அடுத்தது செயின் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். விரல்ல ரோல் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கமா இப்படி எடுத்துட்டு வரணும். ஒரு ரோல் பண்ற மாதிரி விரல் இப்படி ரோல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த உள்ளார பக்கமா இப்படி விரல் எடுத்துட்டு வரோம். இங்க இந்த நாட்டை பிடிச்சிடுறோம். இந்த நாட் பிடிச்சிட்டோம்னா நமக்கு இழுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பிடிச்சி ஹூக்க வெளியே எடுக்கிறோம். அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த மாதிரி எடுத்துட்டு போற நீடில் ஒரு தடவை யான் ஓவர் பண்றோம். அந்த லூப் வழியா யான் வெளியே எடுத்துறோம். இதுதான் செயின்.
இந்த மாதிரி 10 செயின்ஸ் போடலாம். ஆக்சுவலி அந்த டபுள் கலர்ல இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக அதில் போட்டு காமிச்சேன். இதில் ஆல்ரெடி நம்ம எத்தனை செயின் போட்டிருக்கோன்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணலாம். செயின் எப்படி கவுண்ட் பண்ணணும், இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு நாட் மாதிரி தெரியுதுல, இங்க ஒரு கேப் தெரியுதா பாருங்க, ஒவ்வொரு கேப்பா தெரியுதுங்களா. இங்க அந்த கேப்ஸ் ஒன்னொன்னா நம்ம கவுண்ட் பண்ணணும். இங்க 1 செயின், அடுத்தது 2 செயின், 3, 4, 5. அதே மாதிரி இதில் கலர் யானில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், அதுலேயே காட்டுறேன். இப்போ இங்கே இதுலேயே நம்ம போட்டோம் செயின்ஸ் பாருங்க, இங்கே ஒரு கேப் தெரியுதுங்களா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இது கேப் தெரியுது. இது வந்து 1 செயின், இது செகண்ட் செயின், தேர்ட், 4. இதில் உங்களுக்கு எல்லாம் கிளியராக தெரியும் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப்பா, 1 செயின், இது செகண்ட், தேர்ட் அண்ட் இது 4th. இப்படிதான் செயின் கவுண்ட் பண்ணணும். செயின் நம்ம தப்பா கவுண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நாட் மிஸ் ஆகும். அதனால செயின் எப்பயுமே நம்ம கரெக்டா கவுண்ட் பண்ணணும். அண்ட் எப்பயுமே வந்து ஹூக்ல இருக்குல்லையா, இந்த லூப்பை வந்து நம்ம செயினை கவுண்ட் பண்ணக்கூடாது, முடிச்சதை மட்டும்தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். அண்ட் இப்போ வந்து இதில் நம்ம 5 செயின்ஸ் இருக்கு, 2, 3, 4, 5 செயின்ஸ் போட்டிருக்கோம். இன்னொரு 5 செயின்ஸ், 10 செயின்ஸ் போடுவோம். 7, 8, 9, 10 செயின்ஸ் போட்டுட்டோம். இதுதாங்க செயின், இதுதான் செயின். இது நம்ம ரொம்ப டைட்டா போட்டிருந்தோம்னா இந்த மாதிரி லேயரா அழகா தெரியாது. ரொம்ப லூஸா போட்டிருந்தோம்னா நடுவில் நிறைய கேப்ஸ் தெரியும். அதனால எப்பயுமே வந்து நம்ம போடும்போது அந்த யான் நம்ம வாங்குறோம், அந்த யானோடைய இந்த மாதிரி லேபிள்லயே வந்து என்ன சைஸ் யூஸ் பண்ணணும், நீடில் என்ன சைஸ் யூஸ் பண்ணணும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.